ஐயோ கடவுளே, என் பேராசையால என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போயிட்டே. 25 வருஷமா அந்த மனுஷனோட குணம் தெரிஞ்சோம். அதுக்கப்புறமும் நான் நகையெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டேனே. குடிக்காம வாங்காம ஒழுங்கா வேலைக்கு போனதுனால தானே அந்த மனுஷனை நான் நம்பினேன். இப்படி மோசம் பண்ணிட்டாரே. கல்யாணத்துக்கு என்ன 2 நாள் தான் இருக்கு. நான் எங்கிட்ட போய் இவ்வளவு நகையை நான் புரட்டிட்டு வருவேன்? என் தலையை அடமான வச்சா கூட இவ்வளவு நகை திருப்ப முடியாதே. அந்த மீனாட்சி அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் பிள்ளை வாழ்க்கையில் எப்படியா நடக்கணும்? நான் எப்படி என் பிள்ளை கல்யாணத்தை நடத்துவேன்னு தெரியலையே. நானே என் பிள்ளை வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டேனே. சுயம்பு அம்மாடி பூரணி, என்ன என்ன வேணும் கேளுங்க. என் இதயம் வேணுமா, என் கிட்னி வேணுமா? கொண்டு போய் அடகு வைங்க. நான் சொல்றது கேளு சுயம்பு. இப்ப நம்ம அழுது புலம்புறதுல ஒன்னும் ஆயிர போறது இல்ல. ஆமா, அது உண்மைதான். இப்ப நான் அழுது புரண்டதுல போன நகை வந்துருமா? 1 பவுனு 2 பவுனா? ஐயோ கடவுளே, 150 பவுனு. நான் சொல்றது பொறுமையா கேளுங்க 2 பேரும். ஆமாய்யா ஆமா. ஓ, நீ சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு தானே 25 வருஷமா என் வாழ்க்கை மண்ணா போச்சு. இப்ப என் பிள்ளை வாழ்க்கையும் மண்ணா போச்சு. இதுக்கு மேலேயே நீ சொல்றத கேட்டேன்னு வை, இந்த உலகத்துல இருக்க அடி முட்டல்ல நான் தான் மொத ஆளு. பூரணி, நீயாவது அப்பா சொல்றத கேளுமா. எதப்பா கேட்க சொல்றீங்க? உங்க 2 பேரோட பேராசை என்னை எங்க வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா? இப்ப என் வாழ்க்கை தப்ப கேள்விக்குறியா நிக்கு. போதப்பா, இதுக்கு மேல என்னால முடியாது. தயவு செஞ்சு ஒரு விஷ பாட்டில் வாங்கிட்டு வாங்க. குடிச்சிட்டு 3 பேரும் செத்துருவோம். என்னாச்சுமா? ஒன்னும் இல்லாட்டி ஏட்டி, நாங்க போறதுலயாட்டு ஒரு புண்ணியம் இருக்கு. நீ வாழ வேண்டிய பிள்ளை, நீ எதுக்கிட்டி அப்படி நினைக்கா? என்னம்மா பண்றது? உங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டனே. கேட்டியா? அவ சொல்றது கேட்டியா? அவ பிறந்து 25 வருஷம் ஆகுதியா? அவளுக்குன்னு ஒரு குண்டுமணி தங்கம் நீ எடுத்திருக்கியா? இல்லைன்னு ஒரு துணிமணி எடுத்து கொடுத்துருப்பியா? காலுக்கு போடுறதுக்கு செருப்பு எடுத்து கொடுத்துருப்பியா? ஏன் ஒரு வளையல் எடுத்து கொடுத்துருப்பியா? அந்த பிள்ளைக்கு அப்பாங்கிற ஸ்தானத்துல நீ என்னையா செஞ்சிருக்க? ஏதோ தெரிந்து 2 மாசம் வேலைக்கு போனேன், அது மட்டும் தையா மிச்சம். சுயம்பு, நான் திருந்திட்டேம்மா, என்னை நம்பு. அப்புறம் ஏப்பா மறுபடியும் குடிச்சிட்டு வந்தீங்க? இல்லம்மா, அது நகை போயிட்டுங்கிற சோகத்துல. சோகம் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இருக்குமாப்பா? ஏன் பொம்பளைங்களுக்கு சோகம் இருக்காதா? அப்படி இல்லம்மா. போதும்ப்பா, இதுக்கப்புறமா உங்களை நம்புறதுக்கு நாங்கள் தயாரா இல்லை. உங்களோட பேராசைனாலதான் அம்மாவோட வாழ்க்கையும் போச்சு, இப்போ என்னோட வாழ்க்கையும் போச்சு. இப்போ இந்த விஷயம் மட்டும் மீனாட்சி அம்மாவுக்கு தெரிஞ்சுனா இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. நான் கடைசி வரைக்கும் வாழ வெட்டி அந்த வீட்டில் தப்பா இருக்கணும். யாராவது நகை இல்லாம 2வது கல்யாணத்துக்கு என்ன கேட்டா தள்ளி விட்டுருவீங்க, அப்படிதானப்பா? ஐயோ சாமி, என் குலதெய்வமே, எதுக்குமா அப்படி எல்லாம் பேசுறா? அதுக்கம்மா உன்னை பெத்து 25 வருஷமா நல்லபடியா வளர்த்து வச்சிருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு அப்படி ஒரு நிலைமை மட்டும் வராதுமா. அப்பாவும் நம்புமா. அப்புறம் ஏப்பா இந்த மாதிரி செஞ்சீங்க? ஏதோ ஒரு தடவை தப்பு நடந்துட்டு, இதுக்கப்புறம் என்னமா அப்படி பண்ண மாட்டேமா, நம்புமா. அழுகாதீங்க 2 பேரும். நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்ன சொல்ல போறீங்க அப்படி? அம்மாடி, அப்பா பண்ணது தப்பு தான். அதுக்காக உன் வாழ்க்கைலாம் சீரழிஞ்சு போவாது. அப்பா சொல்றத நம்புமா. இல்லப்பா, மீனாட்சி அம்மா கேட்டாங்கன்னா என்னப்பா சொல்றது? ஒருவேளை நகை இல்லைன்னு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னா என்னப்பா பண்றது? நான் அதுக்கப்புறம் உங்க மகள அந்த வீட்லயே இருந்துட வேண்டியதுதான்ப்பா. அப்படி எதுவும் நடக்காதுமா. அப்பா சொல்றத கேளு. 2 பேரும் நல்லா கவனமா கேட்டுடுங்க. அம்மாடி பூரணி, இப்ப நம்ம கிட்ட 300 பவுன் நகை இருக்கு. 150 பவுன் நகை இல்லைங்கிறத நம்ம மூஞ்சில காட்டக்கூடாது. கல்யாணம் முடிச்சு போவச்சுல நீ அந்த 150 பவுன் நகையும் போட்டுட்டு போ. ஆனா மீனாட்சி அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கல்லப்பா? ஆமாம்மா, கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. நீ அதுக்கு என்ன சொல்லணும்? நிறைய நகை போட முடியலத்த, அதான் பாதி வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிடு. அப்படி சொன்னா? அப்படி சொன்னா ஒன்றும் நடக்காது. அப்படியான்னு கேட்டுக்குவாங்க. அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு உங்களை விருந்து வீட்டுக்காக தான் அனுப்புவாவ. எங்களுக்கு 3 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அப்பா எப்படியாவது ரெடி பண்ணிடுவேம்மா. இல்லப்பா, விருந்து வீட்டுக்கு போகும்போது எல்லா நகையும் போட்டு போகணும் அப்படின்னு கேட்டாவனா என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா. அப்படி அந்த மாதிரி 300 பவுன் நகையும் வேணும்னு கேட்டாவனா 150 பவுன் கவரிங் வாங்கிடலாம். டீ கவரிங்கா? ஆமா, எல்லா டிசைனும் ஒரே மாதிரி தானே டீ இருந்து அதே டிசைனை காமிச்சு ஒரு 150 பவுனுக்கு கவரிங் வாங்கிடுவோம். ஒரிஜினல் தங்க நகையும் கவரிங் நகையும் கலந்து போட்டோம்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எப்படியாவது ஒரு 3 மாசம் சமாளிச்சுக்கமா. அதுக்குள்ள அப்ப எப்படியாவது திருப்பிடுவாவே. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அதுக்குள்ள எப்படியாவது நான் விட்டதை பிடிச்சிடுறேன். ஆனா இந்த மாதிரி கவரிங் நகை போட்டு ஏமாத்துறது தப்பு தானப்பா? அதுக்கு உண்மையை சொல்லிட்டு போயிடலாம்ல? வேண்டாமா, உண்மையை மட்டும் சொல்ல வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? உண்மையை சொன்னோம்னா அந்த அம்மா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? எப்படியாவது ஒரு 3 மாசம் சமாளிச்சேக்கம்மா. அதுக்குள்ள எப்படியாவது எங்க தலையை அடமானம் வச்சாவது நாங்க அந்த 150 பவுன் நகையும் தந்துடுறோம். இல்லம்மா, எனக்கு என்னவோ சரின்னு படலை. அப்பாவை கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னு வை, இந்த ஊருக்குள்ள நம்ம
மானத்தோட இருக்கவே முடியாது. அப்புறம் நானும் அப்பாவும் நாண்டுகிட்டு சாவ வேண்டியதான். எதுக்குமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இந்த கல்யாணம் நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. 150 பவுன் நகை கூட கொஞ்சோண்டு கவரிங்கும் போட்டு எப்படியாவது சமாளிமா. ப்ளீஸ்மா, உன் காலில் வேணாலும் 2 பேரும் விழுறோம். நீ உண்மையை சொல்ல போய் சம்மந்தியம்மா கல்யாணத்தை நிறுத்திட்டவன் வை. அதில் தாங்குற சக்தி எங்களுக்கு இல்லைம்மா. ஆனால் எனக்கு பயமா இருக்குமா. இது தப்பு தானே? தப்புதாம்மா. ஆனால் 3 மாசத்துலேயே நம்ம ஒரிஜினலாக வச்சிருவோம்ல. அதுக்கப்புறம் நீ பயப்படாம நிம்மதியாக இருக்கலாம்லம்மா. ப்ளீஸ்மா. சரிம்மா, ஆனால் 3 மாசத்துக்குள்ள எப்படியாவது திருப்பி தந்துருவியல்ல? ஆமாம்மா, நான் எப்படியாவது திருப்பி தந்துடுவேன். சரிப்பா. அப்படி எதுவும் திருப்ப முடியலனா அதான் விக்கி உங்களுக்கு கடை வச்சு கொடுத்துருக்காருல, அதை கொஞ்சம் டெவலப் பண்ண பாருங்க. வருமானம் நல்லா வந்துச்சுன்னா அதில் எப்படியாவது நகை எடுக்க பாருங்கப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேம்மா. எப்படியாவது நான் உனக்கு 150 பவுன் நகை போட்டுருவேன். ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் எப்படியாவது சமாளிமா. சரிப்பா. சரிம்மா, அப்ப நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமா வாங்க, கல்யாண வேலை நிறைய கிடக்கு. வந்துடுறேன். அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. பயப்படாதட்டி. எதுனாலும் அப்படி உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துனா என்ன கை காட்டி விட்டுரு, நான் பார்த்துக்கிடுறேன். அது எப்படிம்மா? நீ வாழ வேண்டிய பிள்ளைட்டி, உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. அப்படி ஏதாவது நகை கவரிங்னு தெரியுதுன்னா அம்மா தான் தந்தாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி விட்டுரு. நானும் அப்பாவும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டோன்னே நீ அதில் தலையிட வேண்டாம், சரியா? அழுது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு பாரு, போய் மூஞ்ச கழிட்டு வா. சரிம்மா. கடவுளே, எப்படியாவது இந்த கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் நடந்துடணும். கல்யாணம் நடந்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையாக நம்மளே பார்த்துக்கலாம். மா, வாயா. இந்தாங்கம்மா, இன்னைக்கு தாம்மா சேலரி போட்டாங்க. அப்படியாப்பா? அல்லி அல்லி அத்தை வாமா. முத்துக்கு சேலரி போட்டாங்களாம், வாங்கிக்கம்மா. ஏன் அத்தை? உங்ககிட்ட தானே கொடுத்தாங்க, நீங்க வாங்குங்க. அவன் இதுக்கு முன்னாடி என் பையனா வேலைக்கு போயிட்டு இருந்தான், அதனால நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்பதான் அவன் உனக்கு புருஷன் ஆயிட்டானே, உன் கையில தர்றதுதான் கரெக்ட். சரிங்க மாமா, கொடுங்க. இந்தாம்மா. அத்தை இந்தாங்க அத்தை. எதுக்குமா என்கிட்ட கொடுக்குற? நீங்க தானே அத்தை சொன்னீங்க வாங்கிக்கன்னு, வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த வீட்டோட கணக்கு செலவு பாக்குறதெல்லாம் நீங்க தான், உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்னம்மா இது, மொத்தமா என் கையில கொடுத்தா எப்படி? உங்களுக்குன்னு செலவுக்கு எடுத்துட்டு தாங்க. ஐயோ அத்தை, காய்கறில இருந்து வீட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை மாமா வாங்கி போட்டுறாங்க. அப்பப்ப எனக்கு என்ன வேணுமோ நீங்களும் அம்மாச்சியும் பார்த்து பார்த்து வாங்கி தரீங்க. மற்றபடி எனக்கு எது தேவைனாலும் நான் மாமா கிட்ட கேட்க போறேன், இல்லாட்டி உங்ககிட்ட கேட்க போறேன். எனக்கு எதுக்கு எத்த பணம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நன்றி. வாமா. எம்மா, முத்து சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படியம்மா? வீட்டு செலவுக்கு என்னோட சம்பளமே கரெக்டா இருக்கும்மா. வேற எதுவும் கடனும் நமக்கு இல்ல. என்ன பண்ணலாம் நீயே சொல்லுமா. மறந்துட்டியாம்மா? பூரணிக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம்ல. ஆமா, அதுக்கு இப்ப நம்ம என்ன செய்ய? என்னம்மா யாரோ மாதிரி பேசுறீங்க? பூரணி நீங்க தூக்கி வளர்த்த பிள்ளைமா? ஆமாய்யா, நான் தூக்கி வளர்த்த பிள்ளைதான். அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றா? ஏம்மா இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறிய? அவியலும் எடுத்துரிஞ்சு பேசும்போது நம்மளும் அப்படித்தானே இருக்கணும். ஏ சந்திரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. உன் அக்கா காரி தான் அப்படின்னா விடு, என்னமோ நடந்துட்டு போட்டு நம்ம செய்யற கடமைக்கு செய்யணும்ல. அம்மாச்சி, அப்படி என்ன நடந்துச்சு? 2 பேரும் இப்படி பேசிக்கிறிய? அது ஒரு நாள் இம்மா. என்ன அம்மாச்சி, ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அதுவையா, வேற ஒன்றும் இல்லை. பெரியம்மா நம்ம வீட்டு விட்டு போயிட்டாள்ல, அதான் கோவத்துல இருப்பா. அவ்வளவுதானே? அது ஒன்றும் பெரியம்மையா போகலல்ல, பெரியப்பா தானே கூட்டிட்டு போனாவே. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அம்மா, பூரணியை நீங்க தூக்கி வளர்த்த பிள்ளைமா, இந்த பணத்துல அவளுக்கு ஏதாவது செய்யுங்கம்மா. சரியா, எல்லாத்தையும் அவளுக்கு செஞ்சுட்டா நாளைக்கு உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுது. அதுக்குன்னு ஏதாவது ஒதுக்கி வைக்கணும்ல ஐயா. அதுக்கு இன்னும் மாசம் இருக்குல்லம்மா. இப்போ பூரணிக்கு செய்யுங்க, அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கிடலாம். சரியா. அல்லி போம்மா, போயிட்டு முத்து கை கால் கழிட்டு வந்தோன்னா சாப்பாடு எடுத்து வை. சரிங்க அம்மாச்சி. இம்மா, நீ பாட்டுக்கு உளறி இருப்ப, அதான் வளரல. நீ கையை காட்டினதும் நான் அப்படியே அமைதியாயிட்டம்ல. இம்மா, நீ மட்டும் அன்னைக்கு அக்கா அல்லியை பத்தி தப்பா பேசினதை முத்துக்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வை, அவன் இப்போ உடனே போய் உண்டுலன்னு பண்ணிட்டு வந்திருப்பான். நல்ல வேலை நான் கையை காட்டினதும் நீ அமைதியான. ஆமாட்டி, சரி விடு, அதான் சொல்லலல்ல. இம்மா, கண்டிப்பா பூரணிக்கு ஏதாவது செய்யணுமா? ஏன்ட்டி அப்படி கேட்க? இல்லம்மா, அன்னைக்கு அல்லியை பத்தி தப்பா பேசினாவ, அதுக்கப்புறம் முகூர்த்த சேலை எடுக்க போற அன்னைக்கு உன்னையும் என்னையும் தப்பா பேசினாவ. அவளுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் நன்றி இருக்காதுமா. எதுக்குமா நம்ம செஞ்சுக்கிட்டு? விடுமா, என்னனிதான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுக்குள்ள வச்சாலும் அது சூரியனை பார்த்து குலைக்குமா. அந்த மாதிரிதான் உன் அக்கா காரி சுயம்போ. விடு, அந்த பிள்ளையை 25 வருஷமா போட்டு வளர்த்ததுக்கு நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று செஞ்சிருவோம். நம்ம கடமையை கரெக்டா செய்யணும்லம்மா. சரிம்மா, என்ன செய்யலாங்க? இதுல எவ்வளோட்டி பணம் இருக்கு? 70,000 ரூபா இருக்குமா? 70,000 ரூபா இருக்கா? ஏட்டி, கூட கொஞ்சம் குறைக்கு போட்டு ஒரு பவுனுக்கு போல இதாட்டி எடுத்து போட்டுருவோமா? என்ன நீ தான் எடுத்து போட்டாலும் அவளுக்குலாம் நன்றி வராது, நீ சொன்னாலும் கேட்க மாட்டா. விடுமா, இதுதானே கடைசி. இனி வளகாப்புக்கு ஒரு வளையல் மட்டும் போட்டா போதும். பிள்ளை பிறந்தா அதுகளுக்கு ஒரு மோதிரமோ கொடியோ கொலுசு நம்மளால ஏண்டது. நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுலம்மா, அதனால சொல்றேன். சரிம்மா,
அப்போ சாயந்தரமா நீயும் நானும் போய் எடுத்துட்டு வந்துருவோம். சரிம்மா. நான் அள்ளிக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்லிடுறேம்மா, ஒரு பவுனுக்கு ஏதாட்டம் எடுத்து போடுறோன்னு. சரி சரி. இந்நேரம் இங்கே இருந்திருந்தா வீடே கலகலன்னு இருந்திருக்கும். சீரியல் லைட் என்ன, ரேடியோ சத்தம் என்ன, வீட்டுக்கு பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கலாம். தனியாக கூட்டு போய் அவளும் எப்படியெல்லாமோ ஆகி போனா. 2 நாள் தான் இருக்கு. இன்னும் வீட்டுக்கு வந்து எம்மா நீ கல்யாணத்துக்கு வந்துருன்னு ஒரு வாரத்தை கூப்பிடல. நமக்கு வந்து வாச்சது அப்படி வாச்சிருக்கு, என்னத்த சொல்ல. சரி, இனி அவிழ்வ சந்தோஷம் இருந்தா சரி, நல்லா இருந்தா சரி. அவரவர் பாட்டை அவரவர் பார்க்கட்டு.